வணக்கம். நம்ம நாலாயிர தீப பிரபந்தத்தினுடைய பெரியாழ்வார் திருமொழி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல கண்ணனுடைய அவதாரம், அந்த சீதக்கடல், அந்த தலைப்புல வரக்கூடிய பாடல்களை பார்த்துட்டு இருந்தோம். அதுல 29வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். 29னா தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கையில இரண்டாம் திருமொழியினுடைய வண்ண மாடங்கள், அதுல 29வது பாட்டு இது. சரி, இப்போ குழந்தை பிறந்து ஆயர்பாடியினுடைய விழா கோலத்தை தொடர்ந்து ஒவ்வொரு பாட்டா வர்ணிச்சுக்கிட்டே வராரு பெரியாழ்வார். இங்க இந்த குழந்தையினுடைய அழகதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். 29வது பாடல் வரைக்கும் நம்ம பார்த்தது குழந்தையினுடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டா, ஒவ்வொரு பகுதியாக வர்ணித்து அந்த கண்ணனுடைய அழகை அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல அந்த குழந்தையினுடைய பிற உறுப்புகளை பற்றி பாடப்போவதை நம்ம பார்க்க போறோம். சரி, 30வது பாடல். வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளி இழையீர் காணீரே. ஒளி இழையீர், ஒளி மிகுந்த அழகான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய ஆயர்பாடியின் பெண்களை அப்படின்னு அவர்களை அழைத்து, இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும். அதாவது எல்லா பாடல்களுமே யசோதையினுடைய குரல்ல பாடுவதாக பாருங்களேன், இப்படி இருக்கான் பாருங்களேன், அப்படி இருக்கான் பாருங்களேன்னு சொல்ற மாதிரியான பாடல்களாதான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த குழந்தையினுடைய உந்தி, நாபிக் கமலம், கொப்புள், தொப்புள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உந்தி இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். வந்த மதலை குழாத்தை வலி செய்து, அதாவது இந்த பாடல்கள்ல எல்லாத்துலயுமே இப்போ அதாவது பாடல் குழந்தையை வர்ணிப்பதாக இருக்கிறது. பிறந்து தொட்டில இருக்கக்கூடிய குழந்தையை வர்ணிப்பதாக இருக்கக்கூடிய பாடல்கள். ஆனா எல்லாமே ஃபியூச்சர்ஸ்ல என்ன பண்ண போறான் அவன், இதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ண போறானோ அந்த திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த குழந்தையை வாழ்த்துவதாக அந்த முறையில இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இனிமேதான் வளர போறான், இனிமேதான் வளர்ந்து அந்த ஆயர்பாடி குழந்தைகளோடு விளையாட போகிறான், ஒவ்வொரு அவதார அந்த சிறப்புகளையும் செய்ய போறான். அப்புறமா அடுத்தது அவன் அந்த அரக்கர்களை, கம்சன் ஏவி அரக்கர்களை கொல்ல போகிறான். இதெல்லாம் அடுத்து இனிமேதான் வரப்போகுது. ஆனா இந்த பாட்டுல இது எல்லாமே அந்த செய்த அந்த குழந்தையினுடைய திருவுந்தியை பாருங்க, திருமருங்க பாருங்க, கண்களை பாருங்க, கைகளை பாருங்க அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அப்போ ஏற்கனவே எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. திருப்பி இப்போ தன்னை யசோதரையாக அவர் கற்பனை செய்துக்கிட்டு பாடும் பொழுது அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. இப்போ ஒரு ஒரிஜினல் யசோதை பாடுற போது அதெல்லாம் அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை, இனிமேதான் நடக்க போகுது. ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்த யசோதரையாக அவர் தன்னை கற்பனை செய்து கொள்கிறார் பெரியாழ்வார். அதனால இதுல அந்த காலம் மயங்கி வர்றத நம்ம இந்த பாடல்கள்ல பார்க்க முடியுது. அந்த குழந்தை இப்பதான் படுத்திருக்கு தொட்டில்ல, ஆனால் அது பின்னாடி என்னென்ன செய்ய போகுதோ, என்ன செய்ததோ அது எல்லாவற்றையும் அந்த குழந்தையின் மேல ஏற்றி இங்க பெரியாழ்வார் பாடுகிறார். வந்த மதலை குழாத்தை வலி செய்து, அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அவனோட விளையாட போறாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து எல்லாம் ஓடி ஓடி விளையாட போகுது. வந்த மதலை குழாத்தை, மதலைனா அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சிறுநீர், வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீர்ல இருந்து அந்த பேச்சு, அப்பதான் பேச்சு வரக்கூடிய குழந்தைக்கு மதலை அப்படின்னுவாங்க. மதலை மொழி, மழலை மொழி, மதலை மொழினா அப்படி அப்ப பேச தொடங்கக்கூடிய அந்த பருவம். அந்த மாதிரியான குழந்தைகளோட அவன் விளையாடுறான். அப்ப அம்மா அப்படி கூட்டமா விளையாடும் போது கூட அவன் தான் தலைமை ஏற்பவனாக இருக்கிறான். வந்த மதலை குழாத்தை வலி செய்து, அவர்களை எல்லாம் வலி செய்து என்றால் அவர்களை எல்லாம் அடக்கி தன்னைய தலைவனாக இருந்து கொண்டு தந்த களிறு போல் தானே விளையாடும். தந்த களிறு, தந்தங்களை உடைய களிறு, ஆண் யானை, ஆண் யானையை போல தானே அவர்களுக்கு தலைவனாக இருந்து விளையாடுவது போல தூங்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நந்தன் மதலைக்கு, நந்தகோபனுடைய குழந்தையான அந்த கண்ணனுடைய நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணில், அவனுடைய உந்தி, அவனுடைய கொப்புள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாபிக் கமலம், நாபிக் கமலம் அப்படின்னு சொல்றதுதான் முறை. அதாவது அந்த நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மன் தோன்றினான் அப்படின் பொழுது திருமாலுடைய கொப்புளை நாபிக் கமலமாக வர்ணிப்பார்கள். இங்க உந்தி இருந்தவா, அவனுடைய அந்த குழந்தையினுடைய தொப்புள் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பாருங்க. ஒளி மிகுந்த ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்களை பாருங்க வாங்க, இந்த குழந்தையினுடைய எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி யசோதரை அந்த பெண்களை அழைக்கிறாள். அதான் இந்த பாடல். சரி, அடுத்த பாடல் வயிற்று பகுதி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாமும் நடந்ததுதான், முடிஞ்சு போச்சு. இந்த செய்கைகள்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி நடக்க போகுது. அவள் அவன் ஓடி ஓடி ரொம்ப சேட்டை பண்றான் குழந்தை அப்படின்னும் பொழுது வேற என்னமே, அவளுக்கு வீட்லயே அவ்வளவு வேலை இருக்கு. அவ தயிர் கடையணும், மோர் எடுக்கணும், வெண்ணெய் எடுக்கணும், நெய் காய்ச்சணும், மாடுகளை பார்க்கணும், வந்திருக்கக்கூடியவங்களை பார்க்கணும்,
ஒரு ஒரு குடி செய்யறவளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இந்த குழந்தையே 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால வந்து சில நேரம் வேற வழி இல்லாம கட்டி போடுறா குழந்தைய. வயிற்றுல ஒரு சும்மா ஒரு ஒரு பாசாங்குக்காக கட்டி போட்டு அந்த குழந்தைய ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக கட்டி போடுறா. வயிற்றுல பழந்தாம்பு கயிறு எடுத்து கட்டி போட்டுரும் போது அந்த கயிற்றில் அந்த தாம்பு கயிறினுடைய அந்த அடையாளம் பதிந்திருக்கிறது. அப்ப பாருங்களேன், அவனோட இடுப்பு எவ்வளவு அழகா, வயிறு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுர முலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழம் தாம்பால் ஆர்த்த தாம்புன்னு கயிறு, தாம்பு கயிறு, பழம் தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளி வளையீர் வந்து காணீரே. ஒளி வளையீர், ஒளி மிகுந்த வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய ஆயர்பாடியின் பெண்களே, அதிரும் கடல் நிற வண்ணன். அதிரும்னா ஓசை செய்யக்கூடிய, ஓசை எழுப்பக்கூடிய, எப்பொழுதும் ஆரவாரம் செய்திருக்கக்கூடிய கடல். அந்த கடலினுடைய நிறம் நீல நிறம். இந்த நீல நிற வண்ணனாகிய கண்ணன் ஆய்ச்சி மதுர முலை ஊட்டி. இங்க ஆய்ச்சி ஆகிய யசோதரை அது ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கு குழந்தை. அப்போ நைஸா கூப்பிட்டு, வா உனக்கு பால் தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய முலை ஊட்டி வஞ்சித்து, இங்க வந்து ஏமாத்துறாளாம். அவன் ரொம்ப அந்த அவனுடைய சேட்டைகளை எல்லாம் ஒடுக்குவதற்காக அவனை ஏமாற்றி மதுர முலை ஊட்டி, இனிமையான தன்னுடைய முளைப்பாலை அவனுக்கு ஊட்டி வஞ்சித்து அவனை ஏமாற்றி வைத்து பதறப்படாமே பழம் தாம்பால் ஆர்த்த. தாம்புன்னா தாம்பு கயிறு நமக்கு தெரியும். பழந்தாம்பால் ஒரு பழைய கயிறு அங்கே கிடக்கு, அதை எடுத்து அவ வந்து பதறப்படாமே, அவருக்கு எந்த பதற்றமும் இல்லாம அவ வந்து அந்த குழந்தைய கட்டி வச்சிருக்கா. ஏன்னா ரொம்ப ஓடி ஓடி விளையாடுது, முடியல, அவளால பாத்துக்க முடியல. உதரம் இருந்தவா, அந்த தாம்பு கயிறு கட்டினதுனால அந்த வயிற்றுல வந்து அந்த வரி விழுந்திருக்கும் இல்லையா, அந்த அழகான வயிற்ற பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி உதரம் இருந்தவா காணிரே. இந்த பாடல்கள்ல காலம் மயங்கி வர்றத வந்து நம்ம அனுபவிச்சுட்டு பார்க்க முடியும். இங்க பாடுறவர் பெரியாழ்வார். அதெல்லாம் வந்து இப்பதான் குழந்தை பிறந்திருக்காங்கிற ஒரு கற்பனை. யசோதரைக்கு இது எதுவும் தெரியாது, ஆனா இதெல்லாம் பின்னாடி நடக்க போகுது. இப்ப எல்லாத்தையுமா கலந்து சேர்த்து பெரியாழ்வார் ஒரு அழகிய கற்பனையை நம்ம முன்னாடி கொடுக்குறாரு. உதரம் இருந்தவா காணிரே, அவனுடைய வயிறு எவ்வளவு அழகா இருக்கு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆயர்பாடி பெண்களை யசோதரை அழைக்கிறாள். சரி, அடுத்தது குழந்தையினுடைய மார்பு. அடுத்த பாடல்ல கிருஷ்ண அவதாரத்தினுடைய இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது அஸ்வினி தேவர்கள் இருவர் வந்து சாபம் பெற்று அந்த மருத மரமாக அங்க கட்டப்பட்டிருக்க அங்க நிற்கிறார்கள். அந்த ஆய்ச்சியினுடைய நந்தகோபனுடைய அந்த பின்னாடி கொல்லையில அந்த 2 அஸ்வினி தேவர்கள் அங்க மருத மரமாக நிற்கிறார்கள். 2 மரம் அப்படி நிக்குது. நமக்கு இந்த கதை தெரியும். கண்ணாவதாரத்துல மத்தெல்லாம் அப்படி ஒரு உரல்ல கட்டி வச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து நடுவுல, அந்த மருத மரத்துக்கு நடுவுல போய் அந்த மருத மரம் 2ஆக பிளந்து அந்த அஸ்வினி தேவர்கள் வெளியில வருவார்கள் அப்படிங்கிற கதையை நம்ம நிறைய குழந்தை பருவத்துல கேட்டிருப்போம். இங்க அதுதான் வந்து அடுத்ததுல சொல்றா. அப்படி இந்த மருத மரத்தை பிளந்த அந்த குழந்தையினுடைய மார்பு இருந்த அழகை பாருங்கள் அப்படிங்கிறா. பெருமா உரலில் பிணைப்புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே. சேயிழையீர், இங்கேயும் ஆபரணங்களை அணிந்த, செம்மையான ஆபரணங்களை அணிந்த பெண்களே வந்து பாருங்கள் அவனுடைய மார்பு, அவனுடைய திருமார்பு. இங்க கண்ணனுடையதுங்கிறதுனால அது திருமார்பு என்று மரியாதையோடு விളിக்கப்படுகிறது. குருமா மணிப்பூன் குலாவி திகழும். குருமா மணிப்பூன், மணிப்பூன்னா அங்க கௌஸ்துப மணியை திருமால் எப்பொழுதுமே தன்னுடைய மார்புல தரித்திருப்பவராக தான் வர்ணிக்கப்படுவார். கௌஸ்துப மணி என்கிற ரத்னம், அது வந்து ஒளி வீசக்கூடிய ஒரு ரத்னம். அதுக்கு பல கதைகள், புராண கதைகளும் சொல்றாங்க. இது வந்து பார்க்கடலிலிருந்து பல்வேறு பொருள்கள் தோன்றிய போது, மந்தார மலையை வாசுகி பாம்பையும் வைத்து பார்க்கடலை கடைந்த போது அங்க ஆலகால விஷம் தோன்றுகிறது, அமுதம் தோன்றுகிறது, திருமகள் தோன்றுகிறாள், கற்பக விருட்சம், காமதேனு, இப்படி நிறைய பொருள்கள் அதிலிருந்து வருது அப்படின்னு லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா. அதுல தோன்றிய ஒன்றாக கௌஸ்துபமணி வர்ணிக்கப்படுகிறது. கௌஸ்துபம் என்பது ரத்னம், ஒளி மிகுந்த நிறைந்த மந்திர சக்தியும் மருத்துவ குணமும் நிறைந்த ஒரு ரத்தின கல்லாக அது வர்ணிக்கப்படுகிறது. அந்த கௌஸ்துபம் திருமாலுடைய மார்பை சென்று அடைந்ததாக, எப்படி ஆலகால விஷயத்தை வந்து சிவன் ஏற்றுக்கொண்டானோ அந்த கௌஸ்துபமணி அந்த திருமாலுடைய மார்பை சென்று அலங்கரித்ததாக. அப்புறம் வேற கதைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, கௌஸ்துபர் என்பவர் நீண்ட காலமாக விஷ்ணுவனுடைய ஒரு அசோசியேட்டா இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாமும் இருக்கு. பின்னாடி அவர் வந்து ஒரு ரத்னமாக வந்து விளங்கி அவருடைய விஷ்ணுவனுடைய மார்பை அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லப்படுற கதைகளும் இருக்கு. ஆனா இங்க அந்த கௌஸ்துவம் என்கக்கூடிய ரத்தினத்தை தன்னுடைய
மார்பில் தாங்கி இருக்கக்கூடியவன் திருமால். விஷ்ணு இங்கே கண்ணன். அதுதான் இங்க சொல்றான். குருமா மணிப்பூன் குலாவி திகழும். அது குலாவி அவனுடைய மார்பிலே தவழ்ந்து அவனுக்கு அழகு சேர்க்கிறது. திருமார்பு இருந்தவா, அவனுடைய அந்த திருமார்பு இவ்வளவு அழகா இருக்குங்கிறத வந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு முதல்ல வரக்கூடிய 2 வரி அந்த கிருஷ்ணாவதாரத்துல அவன் செய்த பல்வேறு லீலைகள்ல ஒன்றாகிய மருத மரத்தை பிளந்து அந்த அஸ்வினி தேவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்தது. அவங்க வந்து ஏதோ ஒரு சாபத்தினால அப்படி மருத மரமாக அவர்கள் நின்றிருப்பார்கள். அந்த மருத மரத்துக்கு நடுவுல போய் இந்த உரல்ல கட்டி, இந்த உரல்ல கட்டுறது வேற ஒரு திருவிளையாடல். அவர் வந்து நிறைய மண்ணு சாப்பிடுறான். ஆயர்பாடி குழந்தைகள்லாம் வந்து ஆயர்பாடி பெண்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது என்ன பண்றது தெரியாம உரல்ல கட்டி வச்சிருவா யசோதை. அப்படி உரல்ல கட்டி வச்சுட்டு உள்ள வேலையை செய்ய போயிடும் பொழுது அந்த உரல்ல கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே போய் அந்த மருத மரத்துக்கு இடையில போய் அந்த உரலை நுழைத்து இந்த 2 மரத்தையும் கண்ணன் பிளக்க வைப்பான். அந்த அந்த விளையாடல் தான் இங்க சொல்லுது. பெருமா உரலில் பிணைப்புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை. 2 மருத மரங்களை அவன் அவன் வேரோடு சாய்க்கிறான். அப்ப அதிலிருந்து வரக்கூடிய 2 தேவர்கள் வெளியில போய் சாப விமோச்சனம் பெறுகிறார்கள். அப்படி அந்த பிள்ளையினுடைய கௌஸ்துபமணி தரித்த, இந்த கௌஸ்துபமணி அவனுடைய மார்பில இல்லை, ஆனால் அவன் திருமாலின் அவதாரம். திருமாலினுடைய மார்பில கௌஸ்துபமணி இருக்கிறது. அதனால அந்த அப்படிப்பட்ட அழகான மார்பை பாருங்கள் என்று சொல்லி அந்த ஆயர்பாடி பெண்களை, ஒளி மிகுந்த வளையல்களையும் அணிகலன்களையும் அணிந்திருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி யசோதரை அழைக்கிறாள். இப்போ மார்பு, திருமார்பு. அடுத்தது தோள்கள். அடுத்தது தோள்கள். அதாவது கம்பராமாயணத்துல வரும், அவன் ராமனுடைய அழக சொல்லி மாளல அப்படிங்கிறதுக்கு கம்பர் ஒரு பாட்டு சொல்லுவார். தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு. அவனுடைய முழு உருவ அழகை யாரும் பார்த்து ரசிச்சிட முடியாதான். தலையிலிருந்து கால் வரைக்கும் பாக்குறாங்க. மிதிலை நகரத்துக்குள்ள போகும்பொழுது வரக்கூடிய வர்ணனை பாக்குறாங்க. ஆனால் பாக்குறவங்க எல்லாரும் முழு உருவத்தை யாருமே பார்க்கல. யாருமே முழு உருவத்தை பார்க்கல. ராமனுடைய முழு உருவத்தை யாரும் பார்க்கல. தோள் கண்டார் தோளே கண்டார். அவனுடைய அந்த ரொம்ப புகழ்பெற்ற வரி இது இல்லையா? தோள்களை பார்த்தவர்கள் தோள்களை மட்டும்தான் பார்த்தாங்க. கண்களை பார்த்தவர்கள் கண்களை மட்டும்தான் பார்த்தார்கள். பாதார விந்தங்களை பார்த்தவர்கள் அதை மட்டும்தான் பார்த்தார்கள். சோ அதனால வந்து அந்த அந்த ராமனுடைய முழு அழகையும் யாரும் வந்து பார்க்க முடியாது. அது போல இங்க வந்து அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பா சொல்றான். சரி, இப்ப பார்த்து காலை பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கா, பாருங்க தோல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படிங்களா. இங்க அந்த தோளுக்கு அந்த அவனுடைய தோள்கள் சங்கு சக்கரத்தை ஏந்தியவை இல்லையா? அவனுடைய கைகள்ல அவன் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கிறான். அதை சொல்லி இந்த தோள்களுடைய அழகை இங்க சொல்றான். நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய் வாழ்கொள் வளை எயிற்று ஆறுயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிக்குழலீர் வந்து காணீரே. இங்க சுரிக்குழலில் சுருண்ட அழகான கூந்தலை உடைய ஆயர்பாடியின் பெண்களே, அவனுடைய தோள்கள் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத வந்து பாருங்க. அந்த குழந்தையினுடைய தோள்கள். இங்க கொஞ்சம் நாளாயிடுச்சு, குழந்தை வளர்ந்துருச்சு. நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே, 4 5 அல்லது 4 5 சேர்ந்த 9 அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே, 4 5 4 5 கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி 4 5 இருக்கலாம். 4 × 5 20 ஆயிடும். 20 மாசம்னா கூட கம்மிதான். 12 24 கிட்டத்தட்ட 1.5 வயசு, 1.25 வயசு. தாளை நிமிர்த்தி சகடத்தை சாடி போய், சகடாசுரன் என்ற உறவில், அதாவது சக்கர உருவிலே வந்த சகடாசுரனை வீழ்த்தி அவனை தூக்கி எறிந்து, அந்த சகடத்தை தூக்கி எறிந்து, அவன் சகடம்னா சக்கரம், இந்த சகடாசுரனை அழித்தான். அது ஒரு விளையாடல். 2வது வாழ்கொள் வளை எயிற்று ஆறுயிர் வவ்வினான். இங்க சொல்லப்படுவது பூதனை. ஒரு பூதனை என்கிற அரக்கி அழகான பெண்ணூறு கொண்டு இந்த குழந்தைக்கு நான் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவளும் வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது வந்து பூதனை என்கிற அரக்கி அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இங்க வாழ்கொள் வளை எயிற்று, ஒளி பொருந்திய பெரிய பற்களை உடைய, வளை எயிற்று வளைந்திருக்கக்கூடிய, எயிறுனா பற்களை உடையவளாகிய பூதனையினுடைய 6 உயிரை அவன் கொன்றான். வளை எயிற்று 6 உயிர் வவ்வினான். இப்படிப்பட்ட விளையாடல்களை செய்தவனாகிய அந்த குழந்தையினுடைய தோள்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆயர்பாடி பெண்களை யசோதரை அழைக்கிறாள். சரி, அடுத்தது கைத்தலங்கள். இப்பதான் நம்ம முன்னாடி சொன்ன சங்கு சக்கரம் வந்து இப்ப கைகளை பாருங்கிறான். மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற
செய்த்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே. கணம்குழையீர், கணம்னா நீண்ட, அதாவது இப்படி கணங்குழையீர் அப்படிங்கிறது நிறைய சங்க இலக்கியத்திலயும் வரும். அது காது வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல அழகியல் கோட்பாடுல ஒண்ணு. இன்னைக்கு காது வளர்த்துக்கிட்டா காது அறுந்து போச்சுன்றோம். பாம்படம் போட்டுக்கிற மாதிரி காதை நீண்ட காதாக வடித்துக் கொள்வது, இந்த காதுல ஓட்ட போட்டு பெரிய கனமான இதை போட்டு காதை வடிச்சு வீழ்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அழகியல் ரசனை அந்த காலத்துல. வந்து சங்க இலக்கியத்துல கூட அது வரும், காது வந்து வடிச்சுக்கிறது அப்படின்னு. இந்த பாம்படங்கள்லாம் போட்டு பின்னாடி பாட்டிமார்கள்லாம் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறது தான் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பியூட்டி ஸ்டேட்மெண்ட் அது. இங்க அதுதான் கணங்குழையீர் அப்படிங்கிறாரு. நீங்க நம்ம மணிமேகலை சிலப்பதிகாரங்களுடைய பழைய படங்கள்லாம் கூட பார்த்தா தெரியும், அவங்களோட காது வந்து இப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க. சோ அது வந்து ஒரு அழகியல் இது. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற, நீண்ட மையுண்ட அழகான அகன்ற கண்களை உடையவளாகிய யசோதை அவளால் வளர்க்கப்படுகின்ற இந்த குழந்தை செய்த்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை. அழகா இருக்கு இல்லையா? தலைச்செய், செய்த்தலைனா தலைசெய், செய்னா வயல்கள், வயல்கள்ல விளைந்திருக்கக்கூடிய நீல நிறமான குவளை மலர்கள், அந்த குவளை மலரை ஒத்த நிறமுடையவன் கண்ணன் கிருஷ்ணன். செய்த்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை, நீல நிறத்தை உடையவனாகிய, வயலில் வளர்கின்ற குவளை மலர்களை போன்ற நீல நிறத்தை உடையவனாகிய கண்ணன். அந்த கண்ணனுடைய நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய, அவன் தன்னுடைய கைகளிலே நெய் நெய் படர்ந்திருக்கக்கூடிய நேமி சங்கையும் சக்கரத்தையும் வைத்திருக்கிறான். அவனுடைய சக்கரத்துல கூட நெய் படிஞ்சிருக்கு. முழங்கை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் பாடுற மாதிரி அப்படி எடுத்து சாப்பிட்ட நெய் வந்து அந்த சக்கரத்திலையும் படிஞ்சிருக்கு. அதனால நெய்த்தலை நேமியும் அப்படின்னு சொல்றான். சங்கும் சக்கரமும் பொருந்தி விளங்குகின்ற அந்த திருமாலினுடைய அல்லது இங்கே கண்ணனுடைய கைத்தலங்கள், கைத்தலம் பற்று அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரபந்தத்துல நிறைய வார்த்தைகள் இப்படியே இதே மாதிரியான அப்படியே முழுக்க பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பல பாடல்களை பார்க்க முடியும். இப்ப கைத்தலங்கள் இருந்தவா, கைத்தலங்கள்னா கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினால், அந்த வாரணம் ஆயிரம் சூழவளம் வந்துங்கிற நாச்சியார் திருமொழியில அது வரும். கைத்தலம் பற்ற கணா கண்டேன் வரும். இப்ப கைத்தலங்கள் வந்து காணீரே, அவனுடைய கைகளை சங்கும் சக்கரத்தையும் ஏந்தி இருக்கக்கூடிய, சங்கு வந்து பாஞ்சசன்னியம், இது வந்து சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு, எல்லாருக்குமே எல்லா சாரங்கம் அப்படிங்கிறது அவனுடைய வில்லினுடைய பேரு, எல்லாத்துக்கும் பெயர் இருக்கு. அதனால இங்க அவனுடைய சுதர்சன சக்கரம் பாஞ்சசன்னியம் என்கிற இந்த இரண்டு இதையும் அவன் கைகளில் ஏந்திருக்கிறான். அவனுடைய அழகான அந்த கைகளை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆயர்பாடி பெண்களை யசோதை அழைக்கிறாள். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா யசோதை சொல்ற மாதிரி இல்ல, பெரியாழ்வாரே சொல்ற மாதிரி இருக்கு. யசோதையால் வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தையினுடைய இதை வந்து பாருங்க. ஒவ்வொரு சில பாட்டுல யசோதையை சொல்ற மாதிரியும் சில பாட்டுல தானே சொல்ற மாதிரியும் பெரியாழ்வார் மாறி மாறி தன்னை வந்து அந்த பாடல்களை எழுதுகிறார். அது ஒரு அதாவது பக்தியினுடைய மிகுதியினால வரக்கூடிய உற்சாகத்துல வரக்கூடிய இந்த மயக்கம் தான் இது. வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்கின்ற கோவல குட்டற்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. கண்டம், கண்டம்னா கழுத்து, அவனுடைய கழுத்து எப்படி இருக்கு பாருங்க, வந்து பாருங்க அவனுடைய கழுத்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப தோள்களை சொன்னார், கைகளை சொன்னார், இப்போ கழுத்து சொன்னார். பாதத்துல இருந்து வராரு இல்லையா? பாதம் தான் முதல்ல இருந்து பார்த்தோம். பாதத்துல இருந்து பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க பாதாதி கேசத்துல இருந்து வராரு. வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக, வண்டுகள் மொய்க்கின்ற பூக்களை சூடிய கூந்தலை உடையவளாகிய யசோதை அவளுடைய மகனாக கொண்டு வளர்கின்ற கோவல குட்டற்கு. இந்த குட்டன் அப்படிங்கிறது வந்து மலையாள பகுதியில அதிகமா பயன்படுத்துற ஒரு வார்த்தை. குட்டன், குழந்தைய வந்து குட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோவல குட்டற்கு, கோவலனாகிய நந்தகோபனுடைய குட்டன் குழந்தை. அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை, தமிழ்ல அதிகமா பயன்படுத்துற மாதிரி தெரியல. கோவல குட்டற்கு புதல்வனாக, புதல்வன் குழந்தை புதல்வன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக, யசோதரனுடைய மகனாகவும் கொண்டு வளர்கின்ற கோவல குட்டற்கு, அந்த கோவலனுடைய நந்தகோபனாகிய கோவலனுடைய குட்டனாக, அவன் ஒரு உண்மையா அவனுடைய குழந்தை இல்லை, ஆனால் இங்கே அவனுடைய குழந்தையாக அவன் வளர்கிறான்.
அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய. இது முன்னாடி அவ பார்த்தது சொன்னா இல்லையா, வாயை திறந்த போது அவள் 7 உலகங்களையும் அந்த ஆயர்பாடியையும் அந்த தன்னையும் தன்னுடைய அந்த குழந்தையை பாக்குறதையும் எல்லாத்தையும் பார்த்தா அப்படிங்கிறது முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம். அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய, அப்படி முழுங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டம், அந்த ஒண்ணும் கழுத்துல பார்த்தா தெரியாது, ஆனால் அந்த கழுத்து இவ எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கு, எல்லாத்தையும் உள்ள அடக்கியிருப்பான். அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமும் இருந்தவா காணிரே. அவனுடைய கண்டம் கழுத்து எவ்வளவு அழகா இருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காரிகையர் பெண்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, எம் தொண்டை வாய்ச்சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு அந்தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே சேயிழையீர் வந்து காணீரே. எவ்வளவு ரைமிங்கா பாடியிருக்காருல. எம் தொண்டை, அம் தொண்டை, தம் தொண்டை, செந்தொண்டை. தொண்டைங்கிறதுக்கு வந்து எம், அம், தம், சென், அந்த 4 இதை கொடுத்துட்டாரு, அது அட்ஜெக்டிவ. எம் தொண்டை வாய்ச்சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு. தொண்டைனா கோவக்காய், தொண்டங்காய்னு சொல்லுவாங்க. கோவக்காய்க்கு வந்து தொண்டங்காய்னு ஒரு பேர் இருக்கு. எல்லா ஊர் பகுதியிலையும் அப்படி இந்த பேர் வழங்குதான்னு தெரியல. இங்க வந்து சென்னையில சில பகுதிகள்லாம் வந்து தொண்டங்காய் அப்படின்னு சொல்ற வழக்கமும் உண்டு. மேபி அது தெலுங்குல இருந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. தெலுங்குல கோவக்காய்க்கு என்ன பேருன்னு தெரியல. தொண்டங்காய் அப்படின்னா கோவக்காய். இங்க தொண்டை வாய்ச்சிங்கம், தொண்டை வாய். தொண்டை வாய்னா கோவை பழம் போன்ற அழகான சிவந்த உதடுகள் அந்த குழந்தைக்கு. என் தொண்டை வாய்ச்சிங்கம் வாய் என்று எடுத்துக்கொண்டு, அப்படியே வந்து சிங்கக்குட்டி போல இருக்கிறானே, அவனுடைய கோவை பழம் போல உதடுகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயர் பெண்கள்லாம் வந்து தூக்கிக்கிறாங்க. அம் தொண்டை வாயமுது ஆதரித்து, அது சின்ன குழந்தை, வாயிலிருந்து அது எச்சில் ஒழுகக்கூடிய குழந்தை. இப்பதான் அதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவம் தாண்டோன்னு இதுக்கு பேச்சு வர ஆரம்பிக்கும் போது அது வாயிலிருந்து எச்சில் ஒழுகிறது. அம் தொண்டை வாயமுது ஆதரித்து, அந்த அழகான தொண்டையிலிருந்து வரக்கூடிய அமுது போன்ற அந்த எச்சலை ஆதரித்து ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும். அப்படியே அந்த குழந்தை எச்சல் ஒழுகுகிற அந்த குழந்தைய முத்தம் கொடுத்து கொடுத்து அவர்கள் வந்து அந்த எச்சலை தானும் பருகி மகிழ்கிறார்கள். அந்த குழந்தைய முத்தம் கொடுத்து கொஞ்சறாங்க, அந்த குழந்தையினுடைய எச்சல் அவங்க வாயிலையும் படுது. தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும். அதுல அவங்களுக்கு அவ்வளவு பெருமை. தருக்குன்னா வந்து இங்க பெருமிதம், கர்வம். இங்க கர்வம் அப்படிங்கிறது வந்து அறிவு கோளாறால வர கர்வம் இல்ல, அந்த பெருமிதத்தால வர கர்வம். ஐயோ எவ்வளவு அழகான குழந்தை, சிங்கக்குட்டி மாதிரி இருக்கலாம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து வாயில எச்சல் ஊறக்கூடிய அந்த பருவம் வந்திருக்கிறதுக்கு, அப்போ அந்த எச்சலையும் அவர்கள் வந்து அனுபவித்து மகிழ்கிறார்கள். தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே. பாருங்க அந்த அந்த செந்தொண்டை செம்மையான அழகான அந்த தொண்டை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வந்து கழுத்து சொன்னா தொண்டைய சொல்றா. இப்போ வந்து காணீரே சேயிழையீர் வந்து காணீரே. பார்த்து மாளல. நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. என்ன சொல்றது, எதை பாக்குறது எதை விடுறது, எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குழந்தை அப்படிங்கிறார். மொய்குழலீர், அழகான ஆஹ் அடர்த்தியான கூந்தலை உடைய அல்லது பூக்கள் சூடிக்கக்கூடிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய பெண்களே, நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும். குழந்தைய குளிப்பாட்டுறா யசோதை நாக்கு வழிச்சு. ஏன்னா குழந்தைக்கு அது இது பண்ணி தெரியாது. பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே அது இருக்கலாம். பிறந்த குழந்தைக்கு வந்து நாக்க வந்து வழிச்சு விடுவாங்க. ஏன்னா பால் குடிச்சு குடிச்சு அதனுடைய நாக்கு வெள்ளையா இருக்கும். அதனுடைய அது வந்து அந்த நாக்கையும் சுத்தம் செய்து விடணும். அதனால நாக்கு வழித்து நீராட்டம், நுணுக்கி மஞ்சளை வந்து நுணுக்கி இது பண்ணி வந்து அந்த யசோதரை அந்த நாக்கை வழிச்சு நாக்கை சுத்தம் செய்கிறாள். குழந்தையுடைய நாக்கை சுத்தம் செய்யறான். அந்த குளிச்சுட்டு வந்த குழந்தை ரொம்ப இன்னும் அழகா இருக்கும் இல்லையா. அந்த குளிப்பாட்டி வர குழந்தை அப்படியே இன்னும் அப்படியே புத்தம் புது பூ மாதிரி இருக்கும். பாருங்க எதை பாக்குறது, வாக்கு அதனுடைய அது போய் உளறிட்டு இருக்கு, ஏதோ உளறி சொல்லிட்டே இருக்கு, ஏதோ பேசிட்டு இருக்கு, அது வாக்கு. நயனம்னா கண்கள், வாய் அதனுடைய வாய். முதல்ல வந்து அது பேசுறத கேளுங்கிறா, நான் கண்ணை பாருங்கிறாரு, வாயை பாருங்கிறாரு, அந்த வாயில இவ்வளவு அழகான ஒரு சிரிப்பு வருது பாருங்க அதை பாருங்கிறாரு. அது அப்புறம் மூக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது ஒரு ஒரு குழந்தை வீட்டுல பிறந்திருந்தது அப்படின்னா அந்த வீடே ஒரு மாதிரியான ஒரு உண்மத்த நிலைக்கு போயிடும். அதனுடைய அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு நொடியும் அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களால் அது வந்து அதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சொல்லி மாளாது.
ஒரு செகண்ட் அது தூங்குற அழகா பார்ப்பாங்க, அது வந்து எழுந்துக்கிற கொப்புறப்படுக்கிறத பார்ப்பாங்க. அதனுடைய ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிச்சு பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறந்த எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அப்ப இங்க குளிப்பாட்டி வரக்கூடிய குழந்தை கண்ணன், அது பாருங்களேன், அது வாய் எவ்வளவு அழகா இருக்கு, அது சிரிக்குது பாரு, எப்ப சிரிக்குது பாரு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற. அடுத்து மூக்கு பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறாரு. சோ இது எல்லாவற்றையும் இப்படி சொல்லி மாடல் அவருக்கு இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே அப்படிங்கிறார். சரி, எவ்வளவு அழகா இருக்குல்ல, இவ்வளவு அழகா வந்து ஒரு என்ன பக்தியில கற்பனை தான் அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு வந்து அப்போ ஒரு ஆண்டாளை எடுத்து வளர்த்திருப்பார் பெரியாழ்வார். ஆண்டாளை குழந்தையாக ஒரு முட்புதர்ல இருந்து எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு கை குழந்தையாக எடுத்து அந்த குழந்தையினுடைய அழகை அவர் பார்த்திருப்பார். அது கூட இருக்கலாம். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர, அடுத்த பாட்டு 38. விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தன் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே. கணமான வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய பொன், கணனா இங்க பொன், பொன் வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய ஆய்ச்சியர்களை வந்து பாருங்கள், இப்ப அவனுடைய கண்களை பாருங்க அப்படிங்கிறார். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர, இதுவும் அதே மாதிரி வந்து நல்ல ரைமிங்கா இருக்கு. விண்கொள் மண்கொள் தின்கொள் கண்கள் அப்படின்னு வந்துருச்சு, இல்லல முடியுது எல்லாமே. விண்கொள் அமரர்கள், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய வேதனை தீரும்படியாக இந்த பூலோகத்தில் அவதரித்து மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து, இங்க மண்ணிலே பிறக்கக்கூடியவராகிய மண்ணை ஆண்ட வசுதேவருடைய மகனாக தோன்றி தின்கொள் அசுரரை தேய வளர்கின்றான். திண்மை மிகுந்த அசுரர்கள் தேய்ந்து போகும்படியாக அவர்களை அழிப்பதற்காக அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அசுரர்களை இனிமேதான் அழைக்க போறான் அவன். அந்த அசுரர்கள் தேய்வதற்கு போல அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு அது பாருங்க அப்படிங்கிறார். கண்கள் இருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே. சரி, அடுத்தது முதல்ல வசுதேவருக்கு இது கொடுத்தாச்சு. அடுத்தது தேவகி. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவு ஒக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளி மணி வண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூன்முளையீர் வந்து காணீரே. அணிகலன்களை அணிந்த மார்பகங்களை உடைய ஆயர்பாடி பெண்களே. இப்போ கண்களை பார்த்தாங்களா, அடுத்தது புருவத்தை பார்க்கறாங்க. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய, குழந்தை பருவம் நிரம்பும் முன்னே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கும்படியாக தேவகியால் பெற்றெடுக்கப்பட்ட தேவகி திருவின் வடிவொக்கும், திருமகளை போன்ற அழகு பொருந்தியவளாகிய தேவகி பெற்றெடுத்த உருவு கரிய ஒளி மணிவண்ணன், கரிய ஒளி மிகுந்த உருவத்தை உடையவனாகிய மணிவண்ணனாகிய கண்ணன், அவனுடைய புருவங்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறார். முதல் பாட்டுல இந்த வசுதேவர், இரண்டாவது பாட்டுல தேவகி. இப்போ இந்த தேவகி சொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வாரோடையது ஒரு 10-12 பாட்டு இருக்கு. வேற யாரும் பாடாதத குலசேகர ஆழ்வார் தான் பாடினார். இப்ப யசோதரை வந்து வளர்க்குறா, அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்க்குறா. அவள் வந்து அப்படியே அந்த குழந்தையினுடைய எல்லாத்தையும் ரசிச்சு அவ வந்து வளர்க்குறா அப்படிங்கறத வந்து நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைய போக்கடிச்சவ தேவகி இல்லையா? தேவகிக்கு அந்த அந்த குழந்தை பிறந்த உடனே அவ மயக்கமா இருக்கும் பொழுதே அந்த குழந்தைய வசுதேவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த குழந்தைய அவ கண்ணால கூட பாக்கல. அப்போ இதெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் அவளுக்கு பின்னாடி போய் சேர்ந்திருக்கும். ஆயர்பாடியில கண்ணன் இப்படி எல்லாம் வளர்கிறான், இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் செய்யறான், இப்படி எல்லாம் அனுபவிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் தேவகிக்கு ஒரு வேளை போயிருக்குமா இருக்கும். அப்ப அந்த தேவகி வந்து அவளுக்கு அவளுடைய எவ்வளவு பெரிய சோகம் இல்லையா அது. அந்த அந்த குழந்தையை இழந்து விட்ட தான் பெற்ற ஆனால் தன்னால் அனுபவிக்கவே முடியாத ஒரு குழந்தை, தெய்வ குழந்தைய வந்து அவ நினைச்சு நினைச்சு மருகி மருகி பாடுறா மாதிரியான அந்த சோகத்தை குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். மற்ற வேற எந்த ஆழ்வார்களும் அந்த பாடல, குலசேகர ஆழ்வார் அதை பாடியிருக்கார். அந்த பாடலை வந்து நம்ம அப்புறமா இது பார்த்து முடிச்ச பிறகு நம்ம அந்த பாடல்களையும் படிப்போம். ஆலை நீள் கரும்பு அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய பாடல் கிட்டத்தட்ட ஒரு 12 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து ரொம்ப அழகான பாட்டு. குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா அந்த தேவகியினுடைய வருத்தத்தை, இப்ப யசோதரை மகிழ்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப தேவகிக்கு அது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். அது அந்த சோகம் வந்து எவ்வளவு பெரிய சோகம் இல்லையா? திரும்ப வந்து ஈடு செய்யவே முடியாத ஒரு சோகம். அவ வந்து பெறற்கரிய ஒரு பேரை வந்து இழந்துட்டான். சோ அது வந்து ஒரு குலசேகர ஆழ்வார் தான் அதை வந்து பாடியிருக்காரு. இங்க வந்து தேவகி பெற்றெடுத்தவனாகிய மணிவண்ணனுடைய புருவம் எவ்வளவு அழகா இருந்தது பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாடலை பாடுகிறார். சரி, அடுத்த ஒரு பாட்டோட நிறுத்திக்கலாம், 40வது பாட்டோட முடிச்சுப்போம்.
மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகரக் குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே. சேயிழையீர் செம்மையான அணிகளை அணிந்த பெண்களே. இங்க வந்து இந்த மகர குண்டலங்கள், குழந்தையினுடைய காதுல மகர குண்டலங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குண்டலம் அழகா ஒளி வீசுகிறது, அதோட ஆடி அது பார்ப்பதற்கு அழகா இருக்கு. குழந்தைக்கு எது போட்டினாலும் அழகுதான். இப்ப அதனுடைய காதுகள்ல மகர குண்டலங்கள் ஒளி வீசி ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த குழந்தை வந்து அவ்வளவு திருவிளையாடல்களை செய்த குழந்தை இல்லையா? மண்ணும் மலையும் கடலும் உலகு ஏழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும். அப்படியே சாப்பாட்டை எடுத்து விரும்பி சாப்பிடுறது போல இந்த குழந்தை எதை சாப்பிடுறான் அப்படின்னா, இந்த மண்ணை திங்குறான், இந்த மலையை சாப்பிடுறான், கடலை விழுங்குகிறான், இந்த உலக ஏழையும் அவன் விழுங்கி விடுகிறான் இல்லையா? உண்ணும் திறத்து எடுத்து சாப்பாடு சாப்பிடுவது போல அவன் அதை எடுத்து மகிழ்ச்சியோடு உண்ணுகிறான். வண்ணம் எழில்கொள், இப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய வண்ணம் மிகுந்த, அதாவது அழகு மிகுந்தவனாகிய அந்த குழந்தையினுடைய எழில் மிகுந்த காதுகள்ல மகர குண்டலங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு அழகாக அந்த மகர குண்டலங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன என்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி யசோதரை இந்த ஆயர்பாடி பெண்களை அழைக்கிறாள். சோ இதோட நம்ம வந்து இந்த பாட்டை வந்து நிறுத்திப்போம். 41வது பாட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.